பின்வரும் வினாக்களை தகவல்களை நன்கு வாசித்து அதை தொடர்ந்து வரக்கூடிய வினாக்களுக்கு விடையளிக்குவோம். பரம், நிக்கல், பாபி, ஹேமு மற்றும் லலித் ஆகிய 5 நண்பர்கள் இருக்கிறாங்க. ஹேமு என்பவர் நிக்கலை காட்டிலும் குள்ளமானவர் மற்றும் பரமை காட்டிலும் உயரமானவர் இந்த மாதிரி கொடுத்துட்டு 2வது உயரமானவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. சரியா, கொஸ்டின் இதுதான். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கண்டென்ட்டை ரீட் பண்ணும்போது நமக்கு சில தகவல்கள் தேவை இல்லையா? ஸோ அந்த கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல வந்து பரம், நிக்கல், பாபி, ஹேமு கொடுத்துருக்காங்களா? பரம், நிக்கல், பாபி, ஹேமு, லலித் 5 நபர்கள் இருக்காங்க. ஏமு அப்படிங்கிறவர் நிக்கலை காட்டிலும் குள்ளமானவராக இருக்காங்க. நிக்கல் ஓகேவா? அப்போ நிக்கல் உயரம் அதிகமானவராக இருக்காங்க. மற்றும் பரமை காட்டிலும் உயரமானவர். சரியா, அப்போ பரம காட்டிலும் ஹேமு வந்து உயரமா இருக்காங்கன்றது இதுல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 5 நண்பர்கள்ல பாபி உயரமானவன் இருக்கிறதுலே பாபி தான் உயரமானவங்கிற ஒரு டேட்டா சொல்லியாச்சு. பரம் என்பவர் நிக்கலை காட்டிலும் குள்ளமானவர். ஆமா, ஆனால் லலித்தை விட உயரமானவர். லலித்னு ஒருத்தர் இருக்கிறாரு, லலித்தை விட பரம் உயரமானவர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? அப்படின்னா 2வது உயரமானவர் யார்? பாபி தான் இருக்கிறதுலே உயரம். மொத்தம் 5 பேர் தான். 1 2 3 4 5. அப்படின்னா 2வது உயரமானவர் நிக்கல். ஆப்ஷன் ஏ.